எல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க சார். நம்ம அவங்க கூட பேசிதான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சார். நமக்கு 1000 வேலை இருக்கு. அதுவும் பழகுன ஒருத்தவங்களையும் வந்து பப்ளிசிட்டிக்காகவும் எதுக்காகவும் பேசுறேன் சார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கரெக்ட் தான் சார். இல்ல அவங்க சொல்றதுல உண்மை இருக்குல்ல. அவங்க ஒன்னாதான் இருந்தாங்க. அவங்க எல்லா புகைப்படங்கள் எல்லாம் காட்டுறாங்க. பழக்கம் அவங்களுக்கு எனக்கு தெரியும், பழக்கம் அவ்வளவுதான். மற்றபடி ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரு. இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருந்துன்றாரு. இன்னும் போக போக நான் அப்படிலாம் இல்லைங்க, இவங்க ட்ரெண்டிங்காக பண்றாங்க, காசுக்காக பண்றேன்னு கூட சொல்லுவாருங்க. கண்டிப்பா என்னை இதே மாதிரி ஹர்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் நம்ம அவங்க கூட பேசிதான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சார். நமக்கு 1000 வேலை இருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் கூட நீங்க ஒன்னாதான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட நம்ம என்ன பேசுறது? எப்படி இது அவங்க என்ன சொல்றாங்க தெரியல. ஏன் இப்படி பேசுறாங்க? அப்ப யாரோ மாதிரி தானே பேசுறாங்க. அப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும். கிட்டத்தட்ட லிவிங் டுகெதர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட். ஆமா, அவர் நிறைய வாட்டி ஃபர்ஸ்ட் வலசரவாக்கம் வீட்டில் இருக்கும்போது நான் அவர் கூட இருந்தேன். திருப்பி நான் தனியாக இருந்தேன் வில்லிவாக்கத்தில், நார்த்து ஜெகநாதன் நகர்ன்ட்டு. அந்த இடத்துலையுமே நான் இருக்கும்போது டெய்லி வந்துட்டு போவார். ஷூட்டிங் டெய்லி இருந்ததுன்னா அங்கே தான் இருப்பார். நான் சமைச்சு கொடுப்பேன் அவருக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னலாம் சமைக்கணும்னு. கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட கல்யாணத்துக்கு அப்புறமும் ரிலேஷன்ஷிப். வீட்டுக்கு வருவார், பேசிகிட்டு இருந்தார், நாங்கள் வெளியே போவோம். லாஸ்ட்டாக அந்த ஈஸியாக இருக்க ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியில் நியூ இயருக்கு முன்னாடி பார்ட்டியில் போயிட்டு கலந்துக்கிட்டோம். செக்ஷுவலி பழகியிருக்காங்க, அப்படி ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னா அது தப்பு சார். அதுக்கு இருந்தது நாஞ்சில் விஜயனோட ஃபேமிலிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் ஒரே ரூமில் தான் தூங்குவோம். நானும் விஜய் ஒரே ரூமில் தூங்குவோம். அவங்க சிஸ்டர் ஃபேமிலிஸ் வந்தாங்கன்னா வெளியே தூங்குவாங்க, ஹாலில் பெட்ரூம்லலாம். நானும் நாஞ்சில் ஒரே ரூமில் தான் தூங்குவோம். நாஞ்சிலோட மாமியாரே எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வந்து என்னோட ஒரு முகத்தை நீ பார்த்துருக்க, இன்னொரு முகத்தை நீ பார்த்துட்டேன்னா அவ்வளோதான் உனக்கு, நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் யார் நினச்சிட்ருக்கேன், இன்னைக்கு சிஎம் சார் இருக்காருன்னா டிஎம்கேல அவர்கிட்ட இருக்கேன், நான் ரவுடி பசங்களை வச்சு உன்னை ஆளே இல்லாமல் ஆக்கிட்டேன்னு மிரட்டினாங்க. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மேம், சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் வந்து உங்களை 5 வருஷமா லவ் பண்ணி ஏமாற்றி விட்டதாகவும், கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கமிஷனர் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்க. என்ன மேம் ஆக்சுவலாக நடந்தது? அது என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என் கூட நல்லா பழகிட்டு இருந்தார். கல்யாணம் பண்ணிக்கலான்ற வரைக்கும் போயிட்டு, இப்போ ரீசெண்டாக ஒரு பாப்பா பிறந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 மந்த்ஸில் எனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, பழைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியும் இருக்க முடியாது, உங்களை பார்க்குறதே பெரிய விஷயன்ற மாதிரி பண்ணார். அது எனக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுன்றதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நல்லா பழகிட்டு இருந்த ஒருத்தவங்க பேசக்கூட முடியாத டைம் இல்லை, அவ்வளோ ப்ரெஷர் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி சைடில் அவங்க மாமியாரும் ஒய்ஃபும் கொடுக்குறாங்கன்றப்ப எனக்கு ஹர்ட்டாக இருந்தது. அதனால தான் நான் மீடியா முன்னாடி போனேன். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்கள் யார்? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்கிறதா நானும் பார்த்துருக்கேன். மக்களுக்கு யார் நீங்கள், என்னவா? மக்கள் பார்த்துருப்பாங்களே, என்னோடய திரைப்படங்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ விஜய் டிவி நெடுந்தொடர், தனம் சீரியல் நந்தினியாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நயன்தாரா மேம் இந்த மண்ணாங்கட்டி ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். விஷ்ணு விஷால் சார் தாரியன், இந்த மாதிரி மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சின்ன திரையில் 4வது சீரியல் இது. ஃபஸ்ட் டைமாக நாஞ்சில் விஜயனோட எப்படி பழக்கம் ஏற்பட்டு? 2011 அவருக்கு எனக்கு ஒரு அறிமுகமாச்சு. திருட்டு விசிடின்னு சொல்லிட்டு காதல் சுகுமார் அண்ணா ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு ஆடிஷனுக்கு போகும்போது தான் நான் அதில் அவரை பார்த்தேன். ஒரு மேனேஜர் மூலயமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது, அப்போ கலக்கப்போது யாரும் இல்லை, நாஞ்சில் விஜயன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ எனக்குமே ஃப்ரெண்ட் ஆகிட்டு அது போக போக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தது. ஒரு 2017-18 எனக்கு ஒரு ஃபேமிலி இஷ்யூனால ரொம்ப பிரேக் டவுன் ஆனேன். அந்த டைமில் பிரேக் டவுன் ஆனதால் அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலி சப்போர்ட்டாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. எனக்கு அவர் மேலே லவ் வந்துருச்சு. 2011 to 2007ங்கிறது ரொம்ப லாங் கேப், ஆனால் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க. நாங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அவர் என்கிட்ட எல்லாமே சொல்லுவார், நானுமே அவர்கிட்ட எல்லாமே சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு இருந்தது. அப்போ அவங்களுக்கு மேரேஜ்லாம் ஆகலை? அப்போ மேரேஜ்லாம் ஆகலை. அவருக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. அது வரைக்குமே நான் தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ லவ் ஸ்டார்ட் ஆன அந்த இயர்? 2017 எண்டில் 17 23-20 மேரேஜ் ஆகிறதுக்கு, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வரைக்குமே இருந்ததே தொடர்பு. அதுக்கப்புறமா தானே அவரை விட்டுட்டாரு. எப்போ லவ்ங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து லவ் அந்த 2018 எந்த தருணம்? இதுதானே சொன்னேனே,
ஏன்னா அவர் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு யாரையோ ஒருத்தவங்களை லவ் பண்ணுறதுக்கு புதுசாக ஒருத்தவங்க புரிஞ்சு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, திருநங்கையாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ் பண்ணிப்பாங்க, சொசைட்டிக்கு பயப்பட மாட்டாங்க. அவர் அந்த டைமில் அதெல்லாம் பயப்படலை. இப்போ சொசைட்டிக்கு பயப்படுறேன்றாரு. முன்னே அதெல்லாம் பயப்படல. ஃப்ரெண்டாக இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் போவோம், அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவோம், அவங்க ஊருங்களுக்கு போவோம். அப்படி இருக்கும் போது இப்போ சொசைட்டிக்காக பயப்படுறன்றதும் அது கொஞ்சம் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் தான் லவ் பண்ணியிருந்தீங்களா? அவருமே லவ் அவர் பண்ணாரு. ப்ரப்போஸ் பண்ணாங்களான்னு கேட்குறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், கொஞ்ச நாள் ஏற்றுக்கல. அதுக்கப்புறமா நான் கண்டினியூஸாக லவ் பண்ணிட்டு இருந்தோடனே என்னோட அன்பு தெரிஞ்சதுனால அவரும் லவ் பண்ண ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட லிவிங் டுகெதர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட். ஆமாம், அவர் நிறைய வாட்டி ஃபஸ்ட்டு வலசரவாக்கம் வீட்டில் இருக்கும்போது நான் அவர் கூட இருந்தேன். திருப்பி நான் தனியாக இருந்தேன் வில்லிவாக்கத்தில், நார்த்து ஜெகநாதன் நகரன்ட்டு. அந்த இடத்துலையுமே நான் இருக்கும்போது டெய்லி வந்துட்டு போவார். ஷூட்டிங் டெய்லி இருந்ததுன்னா அங்கே தான் இருப்பார். நான் சமைச்சு கொடுப்பேன் அவருக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னலாம் சமைக்கணும்னுட்டு. இப்போ லிவிங் டுகெதருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சமுதாயத்துக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டு தானே நீங்கள் கல்யாணம் இல்லை, நான் அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறது கிடையாது. லிவிங் டுகெதர்ன்றது இப்போ நம்ம மீடியா பீப்புள்ஸ்னால நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, நம்ம போய் கேட்க முடியாதுல்ல லிவிங் டுகெதரில் ஏன் இருக்கீங்கன்னு. அவங்க ஆஸ் எ ஹியூமன் 18 வயசு நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே ஒரு மெச்சூர்டு பர்சன். அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்துட்டு சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்குமே அவருக்குமே ஏஜ் டிஃப்ரென்ஸ் மிஞ்சி போனால் என்னை விட ஒரு 6 வயசு தான் பெரியவர். எனக்கு 31 இயர்ஸ் ஆகுது, அவருக்கு 36 இயர்ஸ், 37 ஐ திங்க் ஸோ. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. எந்த டைமில் அவர் பிரிஞ்சு போகிற மாதிரி உணர்ந்தீங்க? இப்போ ரீசெண்டாங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணார். கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட? கல்யாணத்துக்கு அப்புறமா ரிலேஷன்ஷிப். வீட்டுக்கு வருவார், பேசிகிட்டு இருந்தார், நாங்கள் வெளியே போவோம். லாஸ்ட்டாக அந்த ஈஸியாக இருக்க ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியில் நியூ இயருக்கு முன்னாடி பார்ட்டியில் போயிட்டு கலந்துக்கிட்டோம். எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 15 இயர்ஸும் ஒன்றா தான் இருந்திருக்கீங்க? ஆமாம், 15 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் சார். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லவ் பண்ணது ஒரு 5, 6, 7 இயர்ஸ். ஓகே. நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்களா? நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், விஜய் மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த மாதிரி மேரேஜ்லாம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ட்ரெஸ்ஸிங்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்படி கூப்பிடணும் அப்படின்னும் போது அதெல்லாம் வேண்டாம், தனிமையாக இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு கோவிலில் சிம்பிளாக அப்படின்னு சொன்னார். இது போக போக பார்த்தீங்கன்னா இது சொசைட்டிக்கு எப்படி ஆகும், என்னோடய ஒய்ஃப் கூட இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது எல்லாத்துக்குமே அக்செப்டன்ஸ் நான் முன்னாடி கொடுத்ததுனால தான் ஓகே சொன்னார். இப்போ நானே இது யாருன்ற மாதிரி இன்டர்வியூலேயே அன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் பேசும்போது என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. இண்டஸ்ட்ரியிலேயே எவ்வளோ பேர் இருந்துமே குறிப்பாக நாஞ்சில் விஜயன் மேலே அந்த காதல், அந்த ரிலேஷன்ஷிப் லெவலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க, இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் போய் லவ் பண்ண முடியுமா? முடியாது. குறிப்பாக உங்களுக்குன்னு இவரோட கேரக்டர் இது நான் எனக்கு ரொம்ப இல்லை, அவர் இஸ் எ வெரி கைண்ட் பர்சன். அவர் ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பார். அவர் கூட யார் இருந்தாலுமே கேரிங்காக பார்த்துப்பார். ஏன்னா அவர் வந்துட்டு அவரோட அம்மாவோட அரவணைப்பு வந்து கொஞ்சம் கம்மி அவருக்கு. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் நடந்துட்டு இருந்திருக்கேன். அதனால் என்கிட்டயுமே அவர் க்ளோஸாக இருப்பார். நானுமே நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசுவேன். பர்சனலாக நிறைய அவர் அழுதுருவார், நானுமே அழுது சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கானது. மோஸ்ட்லி நம்ம இப்போ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா மோஸ்ட்லி அவர் லேடி கெட்டப் நிறைய போடுவாங்க, அதில் உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்று கேட்குறேன், எந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் வந்து கேயிஷாக பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சம் தவறி போனாலும் சரி, எந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? கொஞ்சம் நார்மலாக சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாறி இருக்கேன், எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் பாயை தானே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எனக்கு எதுக்கு பிடிக்கணும் சார்? கமெண்ட்ஸில் பண்ணுறவங்க 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லது பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கெட்டதே பண்ணாலும் கெட்டதுன்னு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இதில் நம்ம பார்க்குறப்ப நீங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாகவே இருந்திருக்கீங்க. எப்படி மேம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்கள்? இல்லை, நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே சொல்கிறது தான் ஒன்று, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்றது வந்து பேசிப்போம், நம்ம பழகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம்ல. இப்போ எனக்கு தான் குழந்தை கிடையாது, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனால் உங்களோட குழந்தை என்னோட குழந்தை மாதிரி தானே ஏற்றுப்பேன். உங்களை மாதிரி இருந்து அந்த குழந்தைய நான் தூக்கி வச்சுக்க மாட்டேன்னா. நிறைய பேர் என்ன கேட்டாங்க நிறைய இன்டர்வியூஸில், ஏன் நீங்கள் வாடகை தாய் வச்சுக்கலாம்? எந்த வாடகை தாய் வச்சுக்கிட்டு எந்த இதெல்லாம் பண்ண முடியும்? அதெல்லாம் ஃபாரினில் இருந்தது. இப்படியே சென்னையில் இருந்ததுனாலும் அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கு கோடி கணக்கில் ஆகும். நம்ம அந்தளவுக்கு வச்சுக்கிட்டு இல்லை. சீரியஸான ஒரு விஷயம் அதுதான். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அதுக்கான வசதி நம்மளுக்கு கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, விஜய் உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், மிஸ்ஸஸ் சின்னத்திரை போகணும் அவருக்கு ரொம்ப ஆசை. அப்படி இருக்கும் போது கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தெல்லாம் பெற்றுக்கணும்னு. சரி ஓகே, என்னால் அது முடியாதுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு உரிமை கொடுத்தது சம்மதத்தோடு தான். ஆமாம், நான் சொன்னேன் நீங்கள் பண்ணிக்கோங்க விஜய் அப்படின்னு. நான் கல்யாணத்துக்கு கூட போகலையே, நான் போகவே இல்லை. அவர் ஒய்ஃபு தெரியுமா? ஒய்ஃபுக்கு இது தெரியுமா? முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு. நாங்கள் 2 பேரும் பழகிட்டு இருந்தது. நான் தான் அவங்களுக்கு வந்து முன்ன ஃப்ரெண்டு, அவங்க அம்மா தான் எனக்கு ஃப்ரெண்டு.
அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு தெரியும், அவங்களுக்குமே தெரியும். அவங்க சைட்ல இருந்து ஏதாவது சொன்னாங்களா நீ கொஞ்சம் விலகி கேட்பான் அப்படின்ட்டு? இல்லை, அவங்க சைட்லேருந்து அவங்க மாமியாருக்கு தெரியும் இது நடந்ததுன்னுட்டு மரியாக்கிட்டேயுமே சொன்னாங்க. அவங்க தெரிஞ்சுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க விலகிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாஞ்சில் கூட திருப்பி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போவோம், ஒன்றா பேசுவோம், பழகுவோம் இல்லையா, இவங்க கூட சேரக்கூடாது, நீங்கள் திருப்பி இவங்க கூட பேசக்கூடாது, கல்யாணம் வரைக்கும் தான் முன்னாடி பேசுனீங்க, திருப்பி ஏன் பேசுறீங்கன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அந்த டைமில் இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிக்கலாம்ல மேம், ஓகே ஒருவேளை கல்யாணம் முடிச்சிருக்காங்க, குழந்தை பெற்றிருக்காங்க, நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி ஓகே நம்ம விலகிடலாம் அப்படின்னு நினச்சது உண்டா? நினச்சதுன்னா நான் அவ்வளோ பெரிய தியாகிலாம் கிடையாது இல்லைங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்க யாரையாவது ஒருத்தவங்களை, நான் என்ன சொல்கிறேன், இது வந்து எப்படி சொல்கிறதுனா, எத்தனையோ ஆண்கள் வந்து ஒரு பெண் கூடவே வாழ்ந்துட்டுறதில்ல, ஒரே ஆண் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க யாருமே கிடையாது. யாருமே கண்ணகி சிலைக்கு பக்கத்தில் எல்லார் பாலையும் வைக்கணும்னா யாரையுமே இந்த உலகத்தில் வைக்க முடியாது. தட் இஸ் அ மெயின் திங். அப்படி இருக்கும்போது இப்போ நாஞ்சில் விஜயன், இப்போ நான் வந்து புகார் கொடுத்ததுனால என்னோடய ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சது, இல்லைன்னா மறைமுகமாக தானே இருந்திருக்கும். அதுதான் ஒரு விஷயம் சொல்லுங்கள். இல்லை மேம், இப்போ அவங்க ஒரு லைஃப்பை தேடி போயிருக்கிறாங்க, நீங்கள் ஆஸ் எ ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப ஒரு கொஞ்சம் கேர் எடுத்து ஓகே உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோ, நீங்களே 2 பேரும் பரஸ்பரமாக அந்த மாதிரி பேசி சொல்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு அந்த மனப்பான்மை கிடையாது. அவருக்கு வந்ததுன்னா அது எப்படின்றதே எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் ஒன்றா கூட இருந்தது, தனிமையில் இருந்தது, அதெல்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே பேசிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் விலகி போயிடுங்கன்னா எப்படின்னு எனக்கு தெரியல சார். ஒருவேளை நான் அப்படி ஒரு ஆணாக இருந்து அப்படி ஒரு பொண்ணை ஏமாத்துறேன்னா எனக்கு அந்த ஃபீல் தெரியும். எனக்கு அந்த மாதிரி தெரியல, மனசு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா, இப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்? அது எப்படி நான் சொல்லுவேன், 6 மாதமாக அவர் எல்லாத்துலேயுமே என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஜாயினால் மட்டும்தான் இந்த கேஸ் வந்து அவங்க அப்படி பண்ணியிருக்கும் போது, ஒரு பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இதுக்கே நியாயம் கிடைக்கல. அப்போ நம்ம ஒரு திருநங்கையாக இருக்கோம், நம்மளுடைய கோரிக்கையை கவர்மெண்ட்டுமே சரி இல்லை பொதுமக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, தப்பாகுமான்னு நினச்சேன். ஆனால் பொதுமக்கள் எல்லாருமே என்னுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. எனக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சார் வருது. இப்போ நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலேருந்து ஒருவேளை அவங்க இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவரோட இண்டஸ்ட்ரி அந்த பேக்ரவுண்ட் பாதிக்கப்படும் நினச்சிருக்கீங்களா சார்? நீங்கள் அவரை பற்றி மட்டுமே கொஸ்டின் கேட்குறீங்களே, என்னை பற்றி யோசிச்சிங்களா? நான் ஒரு இதுவே உங்களோட இப்பவே நம்மளே எந்த டிரான்ஸ்ஜெண்டரோ எந்த பெண்ணோ வந்து நான் கமிஷன் ஆஃபீஸில் ஓப்பன் அப்பா இந்த விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அதில் பாராட்டத்தக்கது கண்டிப்பா. ஏன்னா இப்போ எல்லாருமே மூடி மறைச்சு பின்னாடி தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி மீடியாவில் இருக்கிற ஒரு பர்சனுக்கே இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பான விஷயம் நடந்திருக்கு. எத்தனை திருநங்கைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சார், முட்டாள்தனமாக தற்கொலை பண்ணி. ஆண்கள் மேலே வந்து நான் எல்லா ஆண்களையும் தப்புன்னு சொல்லலை, ஒரு சில ஆண்கள் எல்லாம் ஒரு 10 பொண்ணுங்க கூட 10 டிரான்ஜெண்டர்ஸ் கூட பழகிட்டு ஏமாற்றிட்டு ஒரு பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ஒருத்தவங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட நேரில் ஒன்று இருக்கேன்னா எனக்கு பர்சனல் 1000 விஷயம் இருக்கும், நான் என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கிட்டையும் போய் ரிவீல் பண்ணோன்னா யாருமே எந்த ஒய்ஃப் கூடயும் வாழ முடியாது சார். அவ்வளோதான். இதை நான் வந்து என் கூட அவர் பேசாத ஒரு காரணத்தினால தான் நான் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, மரியாதை விட்டுட்டு நீங்கள் என் கூடயே வந்து வாழுங்கன்னு நான் சொல்லலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி என்னை வீக்லி ஒன்ஸ் வந்து பார்ப்பீங்க, வெளியே கூப்பிட்டு போவீங்களோ அந்த மாதிரி இருந்தால் போதும் தானே சார் சொல்ல வரேன். ஒரு கேர்டேக்கராவது அவ்வளோதான், அது இருந்தால் போதும் தான் சொல்கிறேன். இப்போ கூட அவர் வந்துட்டு என் கூட பேசி சமாதானமாக பேசினாரு, நான் கேஸ் வாபஸ் வாங்கி. இவ்வளோ நாள் இருந்தது, இந்த டைம் ஏன் அவங்களுக்கு தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது தெரியல சார். கேட்டால் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, இல்லைங்க நீங்கள் திருநங்கை அப்படின்ற மாதிரி ஒரு வருஷமா தெரியல. அதான் நான் கேட்குறேன், ஏன் இத்தனை வருஷமா பழகமோ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க பழகிட்டு இருக்கீங்க, ஒண்ணா சுத்தி இருக்கீங்க, ஒண்ணா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, ஏன் அந்த அது தெரியுதான்னு தெரியல. அவர் அப்படி சொல்றாரு. எனக்கு அதை கேட்கும் போது அப்போ உங்களுக்கே இவ்வளோ ஆதங்கம் இருக்குன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் பழகின ஒருத்தவங்களுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து கிட்டத்தட்ட வீட்டில் பெரிய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. யாரோட வீட்டில்? அவங்களோட வீட்டில் தெரியல சார் எனக்கு. இருந்தாலுமே இந்த 2.5 வருஷத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த அவங்களுக்கு முன்னாடியே தெரியும்ன்ற, கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் சார். நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தது நாஞ்சில் விஜயனோட ஃபேமிலிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் ஒரே ரூமில் தான் தூங்குவோம். நானும் விஜய் ஒரே ரூமில் தூங்குவோம். அவங்க சிஸ்டர் ஃபேமிலிஸ் வந்தாங்கன்னா வெளியே தூங்குவாங்க, ஹாலில் பெட்ரூம்லலாம். நானும் நாஞ்சில் ஒரே ரூமில் தான் தூங்குவோம். ஒருவேளை இப்போ நீங்களும் நாஞ்சில் விஜயனும் 2 பேரும் பேசி இருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது. கண்டிப்பாக வந்திருக்கலாம், கண்டிப்பாக வந்திருக்காது. பேசியிருந்தா எந்த ப்ராப்ளமும் தீர்க்க முடியாதது கிடையாது. ஒருவேளை நீங்கள் 2 பேரும் பேசியே பிரிஞ்சிருக்கலாம். இன்கேஸ் நீங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாமான்றது எனக்கு தெரியல. பேசியாவது கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருந்தா கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன் சார். இந்த அளவுக்கு முடிவெடுத்து இதில் நீங்கள் யோசிக்கிறீங்க அவரோட பேரை கெட்டு போயிடுச்சுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் என்னோட பேர் இருக்குது. நான் தனித்துவமாக சினிமா துறையில் சாதிச்சு இன்னைக்கு ஒரு இடத்துல நான் வந்திருக்கேன். யாரோட பேர் பின்னாடியும் சேர்க்கல.
கரெக்டுங்களா? இன்றைக்கி நான் ஒரு விஷயமும் சாதிச்சுட்டு நான் ஒரு இடத்துல நிற்கிறேன். இதனால் என்னோடய கெரியர் என்ன ஆகும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கீங்க மேம். நாங்கள் அவருக்கு கால் பண்ணோம். அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, ஒய்ஃபுக்கு ஆனிவர்சரி போல், அவர் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, ஜாலியாக இவ்வளோ கஷ்டப்படணும். தப்பு பண்ணுறவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. தப்பு தப்பு பண்ணுறவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. அவரை மாதிரி என்னால் ஜாலியாக இருக்க முடியல. ஏன்னா அவங்கள மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னா நான் தான் தப்பானவன். நான் பர்ஃபெக்டாக இப்படியே தான் இருக்கேன் சார். இந்த மாதிரி ஒரு அந்த லவ்வில் தான் இந்த திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது விழுந்துடுறீங்க. அதுதான், அது என்னன்னு தெரியல சார். அது எல்லாருமே நான் சூசைட் பண்ணிக்கும் போது யோசிப்பேன். எனக்கே ரீசெண்டாக அப்படி தோணுச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், இப்போ நான் இறந்து போயிட்டேன்றதுனால நாஞ்சில் விஜயன் எனக்காக வந்து என்னை பற்றியே நினச்சிக்கிட்டும் இருக்க போகிறதில்ல. அடுத்த மூவ் ஆன் பண்ணி போயிடுவார். இல்லை எனக்கு என்னென்னா திருப்பி பழைய மாதிரி அவர் என் கூட வந்து பேசிட்டாருன்னா இது எல்லாமே ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் எல்லாமே கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நிறைய போராடி இருக்கிறீங்க. இப்போ லாஸ்ட்டாக காவல்துறையை நம்பி போயிருக்கிறீங்க. என்ன மாதிரி நீதி வேணும்ன்ட்டு அந்த அரசுக்கிட்டேயோ உங்ககிட்டயே நீங்கள் கேட்குறீங்க? அவர் என் கூட பழைய மாதிரியே பேசணும், பழகணும், வீட்டுக்கு வரணும். என்னோட காசு அவர்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாய். இது அரசியல் இதுவா? அது ஒரு காவல்துறையில் இப்படி ஒரு இது கிடையாதுல்ல? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் லவ் பண்ணுறங்கிறப்ப நீங்கள் 2 பேருமே மேஜர், 2 பேருமே உங்கள் இஷ்டத்துக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கலாம், யார்னாலும் பேசிக்கலாம். நீங்கள் நான் என்ன பழைய மாதிரி பேச வைங்க அப்படிங்கிறத காவல்துறை பழைய மாதிரி பேச வைங்கன்னு நான் காதல் கொண்டேன் படத்தில் வர மாதிரி போய் கேட்க போகிறது இல்லை சார். நான் அவர் கூட பழகியிருக்கேன், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்திருக்கேன். அதுக்கான சொல்யூஷன் நம்மளோட கவர்மெண்ட்டில் ஆக்ட்ஸில் இருக்குது. அந்த மாதிரி நீங்களே நிறைய லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ரைட்ஸ் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான்ட்டு சொசைட்டி கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லார் வாழ்க்கையுமே வந்துட்டு நரகமாக தான் போகும். அப்படி இருக்கும்போது அவர் என் கூட பழகிட்டு தான் நான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, மரியாவுக்கு 2 வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு விட்டுடுங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், மரியாவை விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. மரியாவுக்கு முன்னாடி நான் தானே ஃபஸ்ட்டு, செகண்ட் தானே மரியா என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. மேம் உங்களுக்கு சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாட்டாலும் இனிமேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் சுசித்ரா மட்டும் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்தளவுக்கு சப்போர்ட்ஸ் இருக்குன்னு. கண்டிப்பாக இருக்குது சார். உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும்ல சார். போய் தான் தோற்றுரும், உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும் சார். அதனால் அவங்களுமே எனக்கு சப்போர்ட்டாக போட்டிருந்தாங்க. என்னையும் ஜாயையும் அவங்க வந்து டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஏன்னா எனக்கு கால் பண்ணுறவங்களாம் என்னை ஆறுதல் கேட்குறாங்களோ இல்லையோ, என்னை புண்படுத்துறதுக்காகவே கால் பண்ணுறாங்க. நீ ஏன் அவனை லவ் பண்ண, நீ எவ்வளோ அழகாக இருக்க, அவனை போய் லவ் பண்ணியிருக்க, திருப்பி ஏன் அவன் கூட வேஸ்ட் பண்ணுற டைமை, விட்டு தள்ளு, தூக்கி போடு. அவங்கெல்லாம் அவங்க லவ்வை தூக்கி போடுவாங்களான்னு எனக்கு தெரியல சார். இப்படி நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே சில கமெண்ட்ஸ் உங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கும். இவங்க கொஞ்சம் மார்க்கெட் இழந்திருப்பாங்க, அதனால் மார்க்கெட்டுக்காக இது பண்ணுறாங்க சார், காசுக்காக பண்ணுறாங்க, அவங்ககிட்ட ரூபாய் ஐயோ இதை நீங்கள் சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. மாதம்பட்டி ரங்கராஜன் சார் கிட்ட நான் பேமெண்ட் வாங்கிட்டேன்னா, அதுதான் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த பேமெண்ட் நான் வாங்கிட்டு அந்த இதனால் அதை கவனம் அதை இப்போ அவங்களோட டாப்பிக்கே இல்லை, எந்த எல்லாமே வியூஸ் கணக்கில் போதுன்னுட்டு அவங்க எல்லாம் கேட்குறது என்னென்னா, மாதம்பட்டிக்கிட்ட எவ்வளோ வாங்கினீங்க. நான் மாதம்பட்டிக்கிட்ட நான் எதுக்கு வாங்கணும் சார்? சார் அவர் 1000 தான் இருந்தாலும், என்ன ஒரு பெரிய ஒரு பிக் ஷாட் பர்சனாக இருந்தாலும், ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும், மீடியாவில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கில் இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு பண்ணது துரோகம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறு தான். ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க 7 months. இப்போ என்ன தான் ஸ்ருதி பிரியா இருந்தாலும் வயிற்றில் வளர்றது நம்ம ரங்கராஜனோட குழந்தை தானே சார். நான் அதை தான் யோசித்தேன். ஏன்னா ஜாய்க்கே அந்த நிலைமைன்னா, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்? எனக்கு தெரியாது சார், அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. பட் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து பாவம் இல்லை இவங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் நானும் இந்த நிலமையில நிற்பேன். இப்போ ஜாயும் நானும் ஒரே நிலமையில தான் சார் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தான் அப்படின்னா எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் தள்ளி இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கும், இப்போ ஜாய்க்காக நீங்கள் அவ்வளோ இறக்கப்படுறீங்க எல்லாமே, நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா அந்த விஷயம் ரொம்ப எனக்கு அதை பற்றி தெரியாது சார். நான் பேசப்படணுன்றதுக்காக பண்ணல சார். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றது தான் பேசினேனே தவிர, இந்த ஒரு நாள் கழிச்சு நல்ல நாள் பார்த்து பண்ணால் எனக்கு இது ட்ரெண்ட் ஆகும், இது 2 நாள் கம்மியாக பண்ணால் நாஞ்சில் என் கூட பேசுவேன், எனக்கு தெரியாது சார். எனக்கு ஒரு மென்டாலிட்டி ஒரு மாதிரி டிப்ரெஷனில் நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன், ஸ்லீப்பிங் பீட்ஸ். எனக்கு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு தூக்கம் வராது நைட்டில். இதை டெய்லி நினச்சி ஒரு 3-4 மணி நேரம் அழுதுகிட்டே இருப்பேன் ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறமா தான் தூங்குது அந்த டேப்லெட் போட்டு. அப்போ என்னோட டிப்ரெஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா என்னோடய ஒர்க்கிங் பிளேஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. வெளியே எங்கன்னா போனால் எல்லாருக்கிட்டையும் கோவமாக பேசுகிறேன். நானாகவே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, மார்க்கெட் இல்லை, திருப்பி வந்திருக்கேன் சார். நான் மார்க்கெட் இல்லைன்னுலாம் கிடையாது. விஜய் டெலிவிஷனில் ஒரு நல்ல லீடிங் சீரியலில் ஒரு நல்ல நிவோட்டல் ரோல் நான் ஒரு பெரிய ரோல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எதுக்கு சார் திருப்பி மார்க்கெட்டிங்? சரி, நீங்கள் அப்போ கடைசியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன மாதிரியே
நாஞ்சில் விஜயன்லாம் ஒரு ஆளாகும் அழகு என்ன அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு ஆளை சார் லவ் அதெல்லாம் தோணாது சார். லவ்வுக்கு தோணாது. இப்போ நீங்கள் கூட ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போயிடுச்சு, விட்டுடுங்க மாற்றிக்கங்க உடனேனா மாற்றிப்பீங்களா சார்? முடியாது. டைம் வேணும்ன்றீங்களா? கண்டிப்பா டைம் வேணும். பட் நான் ஒரு அவ்வளோ வருஷமா லவ் பண்றதுனால எனக்கு அது திருப்பி இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லைஃப்னா வேண்டாம் சார். அவர் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் திரும்ப நாஞ்சில் விஜயன் வந்து உங்ககிட்ட பேசுறப்ப ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறப்ப ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிப்பீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வேற எங்க போயிட்டு நான் வந்து முறையிடணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதனால அவர் மொத்தமா வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் மேம். எனக்கு தெரியல. நீங்க கிட்டத்தட்ட தாண்டி போய் லிமிட்டை தொட்டிருக்கீங்க. ஏன்னா காவல்துறை தான் நீதி கிடைச்சே கடைசி ஆப்ஷன் சார். அப்படிங்கிறப்ப இனிமேல் அவங்களோட உள்ள தொடர்பே கட்டாயிருமா? அவங்களுக்கு மோர் இரிட்டேட் தானே கொடுக்கும் உங்களோட. அப்போ அவ்வளோ நாள் அவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க, செக்ஷுவலி பழகிருக்காங்க, அப்படி ஏமாத்திட்டு போறாங்கன்னா அது தப்பு சார். அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிக்கணும்ல சார். கண்டிப்பா நான் விட்டு போறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன் சார். அரெஸ்ட் பண்ணது கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா அவர் சேர்ந்து வாழ்ந்துடுறாரு, என் கூட பழைய மாதிரி இருக்கேன்னு ஒரு சமாதானம் வந்தாருன்னா நான் பேசுவேன். இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி திருப்பி ரீகம்ப்ளைண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். இப்போ இடையில இதே மாதிரி தான் மேம் உங்களுக்கு அடிக்கடி த்ரெட்னிங் கால் வந்துக்கிட்டே இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பேசியிருந்தீங்க. ஆமாம். என்ன மாதிரி கால் சொல்லுங்கள்? இல்லை எனக்கு ஆக்சுவலி நேற்று சுத்தமாக கால் வரல. நேற்றெல்லாம் வராமல் இன்னைக்கு காலையிலேருந்து யார் யாரோ கால் பண்ணாங்க. லாஸ்ட்டாக நாஞ்சிலோட மாமியாரே எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னோட ஒரு முகத்தை நீ பார்த்துருக்க, இன்னொரு முகத்தை நீ பார்த்துட்டேன்னா அவ்வளோதான் உனக்கு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் யார் நினச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு சிஎம் சார் இருக்காருன்னா டிஎம்கேல அவர்கிட்ட இருக்கேன், நான் ரவுடி பசங்களை வச்சு உன்னை ஆளே இல்லாமல் ஆக்கிட்டேன்னு மிரட்டினாங்க சார். எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது. நான் ஒரு திருநங்கைன்றது ஒரு தாண்டி நான் என்ன கேட்குறேன்னா முதலமைச்சர்னு ஒருத்தங்க இருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்துக்காக சப்போர்ட்டுக்கு வருவாங்க சார். அவங்க யூஸ் பண்ணுற பேர் பாருங்கள், ஸ்டாலின் சார் கிட்ட போவாங்களா இல்லை உதயநிதி ஸ்டாலின் சார் கிட்ட போவாங்களா? எனக்கு உண்மையாகவே நான் இப்போ என்ன கேட்குறேன் இந்த தருணத்தில்னா சிஎம் சார்கிட்டையுமே சரி கவர்மெண்ட்டுமே சரி எனக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே இவங்க ஃபேமிலியை பற்றி யோசிக்கும்போது நானும் யோசிக்கணும் சார். எனக்குன்னு குடும்பம் இருக்குது, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த விஷயத்தினால அவங்களும் மனதளவில் பாதிக்கப்படுவாங்கல்ல சார். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய உயிருக்கே இப்போ ஆபத்து தான். எனக்கு இப்போ நான் போயிட்டுருக்கேன்னா எனக்கு வேறு யாரும் எனிமீஸ்லாம் கிடையாது. பர்சனலாக நான் யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன். இதுதான், எல்லாருமே பேசுவேன் பழகுவேன், ஏமாற்றிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அவ்வளோதான் அழுதுட்டு விட்டுடுவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க இவ்வளோ த்ரெட்னிங் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு யாரா ரவுடி பசங்களை வச்சு அடிப்பாங்களோ இல்லை கொலை மிரட்டல் பண்ணுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். யாருக்கும் அதில் பயம் இருக்கும். பயம் மீன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு நடந்தால் பரவாயில்ல சார், நம்ம வீட்டில் சார்ந்தவங்களுக்கு நடக்கக்கூடாது சார். இது என்னோட சுய வாழ்க்கை, புரியுதுங்களா? அவங்களுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது, அவ்வளோதான். இதில் எப்போவுமே இப்போ பின்வாங்காத மாதிரி தான் இருக்கு. நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் திருப்பி பின்வாங்கன்னா அதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது சார். மேம் இந்த மாதிரி தொடர்ச்சியான இந்த த்ரெட்னிங் கால் இருக்குல்ல, அதுக்காக நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க முதல்ல? சார் அது என்ன ஒரு மெயின் ரீசன்னா அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஒரு அச்சமாக இருக்குது. பயம்னா அவங்களுக்கு நான் பயப்படலை, பட் என்னோடய ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும், இப்போ வந்துட்டு நான் வேறு எங்கே வெளியே போகிறேன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸாக இருக்காங்க. எனக்கு என்ன வேணால் நடக்கலாம். இன் கேஸ் ஆஃப் நாளைக்கு எனக்கு எதனா ஒன்று நடந்ததுன்னா கூட அதுக்கு நாஞ்சில் வீட்டில் இருக்கிறவங்க தான் காரணம், மரியாவும் சாந்தி ஜோசப்பும். அதனால் நான் கவர்மெண்ட்டுக்குமே சரி காவல்துறைக்குமே சரி இந்த ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன். எனக்கு எதனா ஒரு இதுனாலும் என்னோடய ஃபேமிலிக்கு எதனா ஒன்றாலும் அவங்க தான் காரணம். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, எவ்வளோ மிரட்டல் வந்தாலும் நீங்கள் பின் வாங்குறதா? நான் பின் வாங்க மாட்டேன் சார். நாஞ்சில் விஜயன் வந்து இதுக்கு சமாதானம் பேசினாருன்னா பின் வாங்கிடுவேன். அதை தாண்டி வேற யாருன்னா மிரட்டியோ அதை பண்ணியோ இதை பண்ணி நான் பின்லாம் வாங்க மாட்டேன். அன்புக்கு மட்டும்தான் சார் அடிமை. மேம் இப்போ நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு லைவாக கால் பண்ணி தாராளமாக போடுங்க ப்ளீஸ். என்னோட ரிஜெக்ட் லிஸ்ட்டில் எல்லாத்தையும் அவங்களோட சைடில் இருந்து அவங்களும் சொல்லுவாங்க. ஓகே தான், கண்டிப்பாக சொல்லட்டும். நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணலாமா? பண்ணுங்க. நம்பர் சொல்லட்டுமா? நம்பர் இருக்குது. ஏன்னா அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு கால் பண்ண போகிறாங்க. ஹலோ வணக்கம் சார். சார் நாங்கள் நியூஸ் கிளிட்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். சார் இப்போ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கல்ல, சரிங்க சார், அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கேட்கறதுக்கு தான் கால் பண்ணோம். இல்லை சார், எந்த அளவு உண்மை இல்லை சார். இல்லை அவங்க தொடர்ச்சியாக எல்லா சேனல்ஸ்லையுமே இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? இல்லை உங்கள் சைடில் ஏதாவது நியாயங்கள் இருக்கா எதுவும்?
இல்ல நாங்க இதுல பண்ணிக்கிறேன், நான் ஸ்டேஷன்லயே பேசிக்கிறேன். அப்படியா? ஆமா. இல்ல அவங்க கிட்டத்தட்ட 15 years நாங்க லவ் பண்ணோம், 5 years ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார்? எல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க சார். பப்ளிசிட்டிக்காக? அவங்க ட்ரூவா என்கிட்ட நீங்க ஒரு 1/4 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து நின்று பேசிட்டாலே இந்த பிரச்சனை சால்வ்டு அப்படின்றாங்க. இல்ல சார், அது நம்ம இதுக்கு சார் தப்பு பண்ணாம இருக்கு சார். நம்ம பேச எனக்கு வேலை இருக்கு, ஷூட்டிங்ல இருக்கு. நானு நம்ம அவங்க கூட பேசினா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது சார். நமக்கு 1000 வேலை இருக்கு, அவங்களுக்கு இதுதான் வேலை, நம்ம என்ன பண்ண முடியும்? இதை நீங்க எப்படி கண்டிக்கிறீங்களா இல்ல ஓகே இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா சார்? இது நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? அவங்க பண்றதுக்கு அவங்களே நம்ம சொல்றதுக்கு கருத்து சொல்ல இல்ல. அவங்க நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் எவிடன்ஸ் இருக்கும், பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க தப்பு பண்ணோமா இல்லையாட்டு. நீங்க பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்க முடியாதுல்ல. ஓகே, புரியுது சார். நீங்க அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கீங்க? நான் என்ன சார் நடவடிக்கை எடுக்க? அவங்க கேஷன்ல கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம். என்னென்ன அவங்க கேட்பாங்கல்ல, அவங்க கூப்பிடும்போது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்லலாம். அவ்வளவுதான் சார். கரெக்ட் தான் சார். இல்ல அவங்க சொல்றதுல உண்மை இருக்குல்ல, அவங்க ஒன்னாதான் இருந்தாங்க, அவங்க எல்லா புகைப்படங்கள் எல்லாம் காட்டுறாங்க. பழக்கம் அவங்களுக்கு எனக்கு தெரியும், பழக்கம் அவ்வளவுதான். அது மட்டும்தான், மற்றபடி இல்ல சார். ஒரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் கொஸ்டின், அவங்க ஆஃப்டர் மேரேஜ் கூட நீங்க ஒன்னாதான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி சார் நியாயமா வச்சுக்க வேணாமா? நம்ம ஃபேமிலி கொடுக்க இருக்க முடியும். தப்பா கட்சியா பயன்படுத்தும் நம்ம என்ன சார் பண்ண முடியும்? சார் தேங்க்யூ. சரிங்க சார். இந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட நம்ம என்ன பேசுறது? எப்படி இது அவங்க என்ன சொல்றாங்க தெரியல, ஏன் இப்படி பேசுறாங்க? அப்ப யாரோமா எத்தனை பேசுறாங்க, அப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியல. என்னது அவங்க கிட்ட ஒரு சின்ன பேனிக், ஒரு வருத்தம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அப்ப திருநங்கைகள் எனக்காக கொதிக்க மாட்டாங்களா? இவங்க இப்போ புரியுது அந்த கமெண்ட்ஸில் சொல்கிறது. அவங்க நாஞ்சில் விஜயனே சொல்கிறாங்க ஒரு பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறா. ஏன் அதை நாஞ்சில் விஜயன் பண்ணக்கூடாது? ஒரு பாப்புலாரிட்டிக்காக ஆப்போசிட்டாக சொன்னால் இப்போ என்ன எல்லா மீடியாவுமே என்ன தப்பாக தானே பார்க்கும். இப்போ நான் ஏதோ பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன், அப்போ அது போய் தானே சொல்கிறாரு. இப்போ இவங்களுக்குன்னு இப்போ சப்போர்ட் பண்ணுறப்ப இப்போ இவங்களுக்கு இவங்க வீட்டு மாமியாராக இருக்கட்டும் உங்களை இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு சப்போர்ட் ட்ரான்ஸ் கம்யூனிட்டியில் எனக்கு மம்மி இருக்காங்கல்ல, அவங்க பேசுவாங்க. அவங்ககிட்ட பேசி கொடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இப்போ போட்டுமா? போடுங்க. சொல்லுமா ஐஷு. மம்மி பாம்பர்த்தி எப்படி இருக்கீங்க மம்மி? ஜிஎம்மா நல்லா இருக்கமா, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மம்மி. மம்மி நான் இங்கே நியூஸ் கிளிப்ஸ் சேனலுக்காக இன்டர்வியூ வந்திருக்கேன். இப்போ நான் நாஞ்சில் விஜயன் கிட்ட இங்கே பேசுகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அந்த ஆங்கர் பர்சன் கிட்ட பேசுகிறீங்களா? ஒரு நிமிஷம். அம்மா வணக்கம். வணக்கங்க சார், சொல்லுங்க சார். ஆமாம், இப்படி லைவ் ப்ரோக்ராமில் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நாஞ்சில் விஜயனுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கொடுத்தோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்படி ஒருத்தங்களை எனக்கு தெரியவே செய்யாது, எனக்கு தெரியும் ஆனால் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, அவங்க பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாருங்களாமா அவர் விஜய் டிவியில்? இல்லை, அவங்களுக்கு பயமுறுத்தல் இருக்குது, அவங்கள நாங்கள் அடிச்சிருவோம், இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மிரட்டல்கள்லாம் வருதான். ஏங்க இது வந்து லீகலா போற வைஷு, புரியுதுங்களா? இதுவே வந்து மற்ற இடத்துங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு திருநங்கையை வந்து ஒரு ஆண் ஏமாத்திட்டாக்கா அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் போறாங்க. எவ்வளவு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க மீடியால இருக்கீங்க. சூசைட் பண்ணி எவ்வளவு திருநங்கைகள்லாம் ஆம்பளைங்களால இறந்து போறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பிரச்சனையை வந்து லீகலா கொண்டுட்டு போயிட்டு இருக்கா. இப்போ ஒரு வார்த்தை வந்து இவங்களுடைய குரு அம்மா எல்லாருக்கும் இப்ப சொன்னால்னாக்கா இவன் பின்னாடி ஒட்டுமொத்த திருநங்கைகளும் திரண்டு வந்து நிற்பாங்க. இது நியாயப்படி போய் பேசணுன்றதுனாலதான் இவன் லீகலா போயிட்டு இருக்கா. இது வந்து மற்றபடி அவங்க மிரட்டுறதுக்கெல்லாம் என்ன இருக்கா? அவங்க அப்ப தப்பு பண்ணிருக்கனால தானே மிரட்டுறாங்க. இல்லை மேம், இல்லைம்மா, அவங்க இப்போ நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தா அவர் சின்னதாக கூட பயப்படலை, நான் கேஸ் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. பயப்படலைனாக்கா அப்போ அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டோங்க. அவ வைஷு ஒரு வார்த்தை சொன்னால்னாக்கா எல்லாருமே நாங்கள் அவ பின்னாடி நிற்கிறோம். நன்றிம்மா, நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. வந்து வேற மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் அவன் தனியா நின்று போராடிட்டு இருக்கிறான். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு ஒட்டுமொத்த திருநங்கைகள் இப்ப ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இப்ப அவளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 100 பேர் இருக்க மாட்டாங்களா சென்னையில? கண்டிப்பா.
இப்ப நாங்க இருக்கிறோம் வேலூர்லன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவளுக்கு சென்னையில தெரிஞ்சவங்க ஒரு 100 பேர் இருக்க மாட்டாங்களா? ஒரு வார்த்தை சொன்னாக்கா எதனா அழுதாள்னாக்கா என்ன பிரச்சனை வந்து நிப்பாங்க. அது வேற மாதிரி திருநங்கைங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆயிடக்கூடாது, தனிப்பட்ட பிரச்சனைன்றதுனாலதான் அவ வந்து பிரஸ் மீடியாக்களை நாடி போயிட்டு இருக்கிறான். கண்டிப்பா அவளுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் அவளும் போய மாட்டேன், அவளுக்கு சப்போர்ட்டா நாங்களுமே நிப்போங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. நன்றி நன்றி. நன்றிங்க நன்றிங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுவும் பழகின ஒருத்தவங்களே வந்து பப்ளிசிட்டிக்காகவும் எதுக்காகவும் பேசுறாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இல்லை இந்த அளவுக்கு இவ்வளோ, ஆனால் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுங்கிறது ஒன்றா இருந்தங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னமோ தடுக்குது. என்ன தடுக்குது சார்? இப்போ நீங்கள் பேசுறீங்க, நான் அங்கே தான் இருக்கேன், உங்கள் எதுலேயே என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒத்துக்கிறாரா? மற்றபடி வந்து அதுக்கெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னார், இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்றாரு. இன்னும் போக போக நான் அப்படிலாம் இல்லைங்க, இவங்க ட்ரெண்டிங்காக பண்ணுறாங்க, காசுக்காக பண்ணுறேன்னு கூட சொல்லுவாருங்க. கண்டிப்பாக என்னை இதே மாதிரி ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக நாஞ்சில் விஜயனை அரெஸ்ட் பண்ண வைப்பேன். கண்டிப்பாக கவர்மெண்ட் எனக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னா சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, நான் லீகலாக இங்கே வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நான் டிரான்ஸ்ஜெண்ட், இப்போ நான் ஒரு நடிகையாக இருக்கிறதுனால, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால லீகலாக எல்லாமே ஜென்யூனாக போயிட்டுருக்கேன். இதே ஒரு திருநங்கைனா, திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல சார்? ஒரு 10 பேர் போவாங்க, ஒரு 10 பேர் போய் ஒரு இடத்துல ப்ராப்ளம் பண்ணுவாங்க, இல்லை நீ ஆயிட்டே கேட்க போனால் கூட அது பிரச்சனையை மாற்றிடுவாங்க சார். இப்போ அதே நாஞ்சில் வீட்டில் போயிட்டு நான் அவங்க மாமியார் வீட்டில் போய் ஒரு 10 திருநங்கையை கூட்டு போய் பேசினா என்ன சார் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அந்த மாதிரி நீங்க போக லீகலா போகணும்னு நினைக்கிறேன். அப்ப அரசாங்கமும் இல்லைன்னா அப்ப சட்டம் இன்னும் ஒழுங்கிணைப்பு ஆகலைன்னு தானே சார் அர்த்தம்? எங்களுக்கான நீதியும் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. ஆனா நாங்க எல்லாத்துக்குமே வந்து ஓட்டு போடுறதுல மட்டும் திருநங்கைகளுக்கான உரிமை இருக்குன்னா எனக்கு என்னன்னு தெரியல. கண்டிப்பா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதை பார்த்தாருன்னா எனக்கான விஷயத்துக்கு ஸ்டெப் எடுக்கணும். இல்லைன்னா கவர்மெண்ட் பத்தி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல சார். சாரி. போதும் சார், தேங்க்யூ, நான் கிளம்புறேன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.